போதகரே, இவள் விபச்சாரம் செய்யும் போது பிடிபட்டாள். இம்மாதிரி பாவிகளை கல்லால் அடித்துக் கொல்லுவீர் என்று நமது மோயீசன் தர்மநெறி சொல்லுகின்றது. எனவே இவளுக்கு நீங்கள் தரும் தீர்ப்பென்ன? எல்லோருக்கும் தீர்ப்பு சொல்ல என் தந்தை இருக்கையில் நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் என்றால் மோயீசன் தர்மநெறி சொல்லியபடி இந்த விபச்சாரியை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்கிறீர்களா? கல்லால் அடித்துக் கொல்லுங்கள். நெல்லுங்கள். உங்களில் பாவம் செய்யாதவன் யாரோ அவன் இவள் மேல் முதல் கல்லெறியட்டும். உங்கள் கண்ணிலே உத்தரத்தை வைத்துக் கொண்டு அடுத்தவர் கண்ணிலே தூசியை தேட முயற்சி செய்யாதீர்கள். ஐயோ, என் பாவங்களை எல்லாம் தலையின் மீது எழுதுகிறார். ஆமா, என் பாவத்தை மகளே, யாரும் உன்மீது கல்லறியவில்லையா? இல்லை தந்தையே. நானும் தீர்ப்பிட மாட்டேன். இனிமேல் எந்த பாவமும் நீ செய்யாமல். பிரபு, என்னை மன்னியுங்கள். இனி நான் எந்த பாவமும் செய்வதில்லை. உங்கள் பாவங்களின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். உன் மனமாற்றமே உன்னை புனிதவதியாக்கிவிட்டது. அபிஷேகம் பெற்றவரே, இவளையா உங்கள் பாதங்களை தொடவிடுகிறீர்கள்? இவள் விபச்சாரி. தன் வாழ்வையை பஞ்சனையாக்கி வந்தவருக்கெல்லாம் வசதி செய்த பாதம். இந்த நெறிகட்டவளை மன்னிப்பது எங்களைப் போன்றவர்களை அவமானப்படுத்துவதாகும். சீமோன், நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒரு தனவந்தருக்கு ஒருவன் 500 வெள்ளிக்காசுகளும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசுகளும் கடன் பட்டிருந்தனர். அவர்கள் கடனை தீர்க்க முடியாது என்று அறிந்த அந்த தனவந்தர் இருவர் கடனையும் தள்ளிவிடுவதாக வைத்துக்கொள். இவர்களில் யார் அதிக அன்பு செலுத்துவார்கள்? 500 வெள்ளிக்காசு கடன் பட்டவன் பிரபு. என் தந்தையின் கண்களுக்கு நீயும் மக்தலினாவும் கூட அப்படித்தான். அவள் அதிக பாவங்களை செய்தவள் என்று நீ மதிப்பிடுவதைப் போலவே பாவ மன்னிப்பு பெற்றதினால் உன்னை விட அவள் அதிக ஆனந்தப்படுகிறாள். சீமோன், தந்தை, மகளே, உன் விசுவாசமே உன்னை காப்பாற்றியது. நீ இப்போது மாசற்றவள். நீ தேடிய மன அமைதி உனக்கு கிடைத்தது. இன்றிலிருந்து நீ இறைவனின் மகிமைக்காக ஒளி தரும் தீபமாக உன் வாழ்க்கையை சுடர்விடச் செய். நன்றி ஐயா. ஐயா, இந்தாங்க. நன்றி ஐயா. மனாச்சி, நலமா? அருளப்பையா, நீங்களா இந்த பக்கம் வருவதையே மறந்து விட்டீரே. ஏதாவது தொழில் செய்கிறீரா? ஆமா மனாச்சி, மனிதரை பிடிச்சு மீனவனான அந்த மெசியாவோடு சேர்ந்து விட்டேன். அப்படியா ஐயா? நீங்கள் நசரேயனான இயேசுவிடம் சேர்ந்தீர்களா? ஆமா மனாச்சி. அந்த மெசியாவை குறித்து உனக்கு தெரியுமா? இயேசுவை குறித்து, அவர் செய்த அற்புதங்களை குறித்து பார்க்காத போனாலும் கேட்டதுண்டு. ஆனால் இந்த காதல் பிடிக்கிற பாதகங்களுக்கும் இந்த காதல் விடுகிற போதனைகளுக்கும் ஒரு சிறிது ஒற்றுமை இல்லை. அதனால்
நீங்கள் நம்பும் மெசியா மட்டுமல்ல, அங்கே கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்றே நம்ப முடியவில்லை. மீனாட்சி, நீ பட்ட துயரங்களால் கடவுள் இல்லை என்று முடிவு கட்டுகிறாய். என்னால் உன்னோடு வாதிட முடியாது. அவர்தான் வாதித்து வழிதிருப்ப முடியும். இந்த அருளப்பன் ஒரு மீனவன் இப்படி பேசுகிறான் என்ற ஆச்சரியமா? நீ பார்வை பெற விரும்புகிறாய் அல்லவா? ஆமா போதகரே, அந்த பார்வையினால் இது நாள் வரை பார்க்காத சத்தியத்தை சரியாக பார்க்க விரும்புகிறேன். உன் களங்கமில்லாத விருப்பமே உனக்கு பார்வையை தரும். போய் அந்த குளத்திலே உன் கண்களை கழுவிக்கொள். கண்மொழி பெற்றேன், கருணை தரிசனம் கண்டேன். இது எனக்கு தேவையில்லை. இறைவா, இத்தனை நாளும் இறைவன் இல்லை இல்லை என்று சொன்னேன். ஆனால் இறைவன் இருக்கிறார். வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அந்த கருணாமூர்த்தி நீங்கள் தான். இறைவா, நேற்றும் இன்றும் நாளையும் நிறைந்து ஆதி அண்டமில்லாத அண்ணனே, இறைவா, இத்தனை நாளும் உங்களை பற்றி காதால் கேட்டேன். இன்று கண்ணால் பார்க்கிறேன். தந்தையே, கண்ணால பார்க்கிறேன். மக்களை காத்து நிற்க ஊரூராக பாத யாத்திரை செய்கின்ற என் ஐயன் இன்றுதான் தாயை பார்க்க தேடி வருகின்றான். பாக்கியசாலி, தேவனையே மைந்தனாக அடைந்த உங்கள் பிறவி எத்தனை பயன் பெற்றது. தாய்மைக்கு நிறைவு பிள்ளையின் உயர்வை பொறுத்துத்தான் இருக்கிறதம்மா. ஆமாம் தாயி, ஆனால் தேவன் எத்தனையோ பெண்கள் இருந்தும் உங்களையே தேர்ந்தெடுத்து உங்கள் மணிவயரை கோயிலாக்கி அவதரித்தது தாயினத்துக்கே பெருமை தரும் என்றால் யாரும் மறுக்க முடியாது. அம்மா, மகனே,